பாட்டி சொன்ன ரகசியத்தை இப்போ உங்கள் முன்னாடி உடைக்க போகிறேன். குழந்தை பிறந்த பின்னாடி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பணம் தேவை. கர்ப்ப காலத்தில் நம்ம குழந்தை வளரும்போது ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு சில டைம் நமக்கு சாம்பல் சாப்பிடணும்னு தோணுதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, புளிப்பு சாப்பிடணும்னு. அந்தந்த சத்துக்கள் குறையும் போது அதை இப்போ எல்லாருமே கிளிப்பு போட்டு கட் பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டி வெறும் முடிச்சு போட்டுட்டு அந்த தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க. அந்த தொப்புள் கொடியை வெட்டிட்டு அந்த நஞ்சு தட்டு தான் இன்னும் பாட்டிக்கெல்லாம் சீக்கிரம் வெளியே தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. வந்த உடனேவே பிரசவம் ஆயிடுச்சு. 2-3 நிமிஷம் சின்ன பொருளாக இருந்தால் 1 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டு மனம் வந்துடும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வெயிலில் வச்சு உங்களுக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா லேகியம் தயாராகிருச்சுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த 3 மாதத்துக்கும் இதை சாப்பிடலாம். இப்போது நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்ப அனைவருக்கும் லோகேஷன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தினா 2 உயிர் பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம என்னோடய அம்மாவோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்காங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு, நார்மல் டெலிவரி தான். ஸோ அந்த அக்கா நான் ஒரு போன வாரம் நான் போய் விசிட் பண்ண போனேன் நான். ஸோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், அக்கா என்னக்கா குழந்தை பிறந்த 4 நாள் கூட அவ்வளோ எல்லா வேலையும் எடுத்து போய் சரிங்க. அது இல்லைப்பா, கரூரில் திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு அக்காட்ட நான் லேகியம் வாங்கி சாப்பிட்டேன்ப்பா, அந்த லேகியம் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சத்தாக சொல்லு. ஸோ அந்த அக்கா நம்ம பேட்டி எடுத்து வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா ஜனகர், கரூர் மாவட்டம் வாங்கம்பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க. எனக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆச்சு. இறைவன் அருளால் எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தாங்க. இப்போது எல்லா பெண்களுக்குமே பிரசவங்கிறது மறுபிறவிதாங்க. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தது என் குழந்தை. அது எப்படின்னு என்னோடய கர்ப்பகாலமும் சரி பேறுகாலமும் சரி ரொம்ப சுலபமாக கடந்து வந்துட்டேன். ஆனால் இப்போ சமீப காலத்தில் என்னோடய தோழிகள் 2-3 பேர்த்துக்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா அவங்க சொன்னது என்னென்னா, குழந்தை பிறந்த பின்னாடி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, குழந்தைகள் நைட்டு தூங்குறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அது நமக்கு தெரிஞ்சது தான். பட் அதை நான் எப்படி சுலபமாக கடந்து வந்தேன் அப்படிங்கிறது நான் போய் எங்கள் பாட்டிக்கிட்ட பேசினேன். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவாக்குற உணவுகளும் கொடுக்கணும், அந்த மாதிரி பழக்க வழக்கங்களும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னாங்க. நம்ம உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, அதில் நல்லெண்ணெய், அந்த உளுந்தங்களி கிளறி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பழக்கங்கள் இப்போ காலப்போக்கில் மாறியே போயிடுச்சுங்க. இப்போ கர்ப்ப காலத்தில் மட்டும் தானா அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு கவனம் தேவையோ அதே மாதிரி பேறு காலத்துலேயும் நம்ம கவனம் தேவை. கர்ப்ப காலத்தில் நம்ம குழந்தை வளரும்போது ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு சில டைம் நமக்கு சாம்பல் சாப்பிடணும்னு தோணுதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, புளிப்பு சாப்பிடணும்னு. அந்தந்த சத்துக்கள் குறையும் போது அதை நம்ம உடல் உணர்த்தும். இப்போ இந்த சத்து குறைவாக இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி உணவு இது பண்ணுறதுக்கு நம்மளை சாப்பிட தோணும். அது தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த சத்து குழந்தைக்கு போகும்போது குழந்தை ஆரோக்கியமாக சுகப்பிரசவம் ஆகும். இப்போ பேறுகாலம்னா என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், குழந்தை நம்ம கர்ப்பப்பையில் வளரும்போது அதுக்கு சத்துக்களை தர்றது தொப்புள் கொடி தான். ஆனால் அந்த தொப்புள் கொடிக்கு சத்து எங்கேருந்து வருது? அதுதான் நஞ்சு தட்டு. அந்த நஞ்சு தட்டு நம்ம கர்ப்பப்பையில் ஒட்டிகிட்ருக்கோங்க. நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து சத்துக்களை தனித்தனியாக பிரிச்செடுக்கும். அதில் இருக்கிற நல்ல சத்துக்களை மட்டும் குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த நஞ்சு தட்டு அனுப்பும். எல்லா நாளும் ஒரே சத்தை அனுப்புமா? இல்லை. அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உறுப்பு வளரும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எலும்பு வளர்ச்சி அப்படின்னா அந்த எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை அந்த தொப்புள் கொடி வழியாக அனுப்பும். இப்போது நமக்கு அந்த சத்து ஒரு புளிப்பு சுவை இருக்கிறது சத்தாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு புளிப்பு சாப்பிடணும் போல தோணும். அடுத்து 2 மாதம் கழிச்சு அதே மாதிரி இருக்குமா? இல்லை. போன மாதம் எனக்கு இனிப்பெல்லாம் பிடிச்சிது, பட் இந்த மாதம் எனக்கு புளிப்பாக சாப்பிடணும் போல இருக்குது, அடுத்த மாதம் வேறு மாதிரி சாப்பிடணும்னு தோணும், எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வளகாப்புக்கு கூட எல்லா வகையான சுவையும் இருக்கும். தக்காளி சாதம், எல்லா வகையான சாதங்களும் வச்சு கட்டி சாப்பாடு விருந்து
வந்து நம்ம பழக்கப்படி சொல்கிறோம் இல்லையா, எல்லா வகை சுவைகளும் சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு எல்லா சத்தும் போகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட பண்பாடு. அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்கு எல்லா சத்தும் போயிடும். எங்களோட பெரியம்மா அவங்களுக்கெல்லாம் பிரசவம் பார்த்தது எங்கள் பாட்டி தான். பிரசவத்தில் குழந்தை வெளியே வந்த பின்னாடி தொப்புள் கொடியோடு தானே வரும், பிறந்த பின்னாடி கூடவே நஞ்சு தட்டும் இன்னொரு பிரசவம் மாதிரியே வெளியே வரும். இப்போ எல்லாருமே கிளிப்பு போட்டு கட் பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டி வெறும் முடிச்சு போட்டுட்டு அந்த தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க. அந்த தொப்புள் கொடியை வெட்டிட்டு அந்த நஞ்சு தட்டு தான் இன்னொரு தாய்ங்க. அந்த குழந்தைக்கு உள்ள எல்லாம் நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அந்த சத்தை பிரித்து எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தது வந்து அந்த நஞ்சு தட்டு தான். அதுதான் இன்னொரு தாய். அந்த நஞ்சு தட்டு, அதில் இருக்கிற கொஞ்சம் தொப்புள் கொடி, இது ரெண்டையும் ஒரு மண்பானையில் போட்டு மேலே ஒரு வெள்ளை துணி வச்சு மூடி கட்டி ஒரு மண்ணில் புதைச்சிடுவாங்க. புதைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு மரம் வச்சுடுவாங்க, கன்று நட்டி வச்சுடுவாங்கன்னு வைங்களேன். அந்த குழந்தை பெருசாகி நீ வளர்ந்து போது அந்த மரத்துக்கிட்ட போனாலே ஒரு தாய்மை உணர்வு வரும். அது அந்த நெஞ்சத்தட்டோட மகிமை அதுதான். ஏன்னா நம்ம எப்படி அம்மா அந்த குழந்தைய நம்ம கவனிச்சுட்டு அந்த கர்ப்பகாலத்தில் ஒவ்வொரு நிமிஷம் இந்த குழந்தைக்கு இந்த சத்து போகும் அந்த சத்து போகும் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கண்ணும் கருத்தமாக அந்த நஞ்சுத்தட்டு அந்த குழந்தைக்கு அனுப்பிச்சிட்ருக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு அந்த நஞ்சுத்தட்டு அந்த மரத்தை வச்சுட்டு போனால் அந்த காலத்தில் அதெல்லாம் சரியாக இருந்ததுங்க. இப்போ அந்த அவசர உலகத்தில் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அந்த நஞ்சு தட்டு சுமாராக நம்ம உள்ளங்கை அளவு இருக்குன்னு வைங்களேன். அது வந்து நம்ம கர்ப்பப்பையில் ஒட்டிகிட்ருக்கும். அது வெளியே வந்த பின்னாடி அந்த இடத்துல இருக்கிற காயங்கள் ஆறி வரணும். அதுதான் பேறுகாலத்தில் நம்ம முதல்ல இதாக உடலில் பார்க்க வேண்டிய விஷயம். அப்போது அதனால தான் அந்த உடம்பை வந்து பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வலுவான வேலைகள் செய்ய வேண்டாம், மற்றபடி இயல்பான வேலைகள் எல்லாம் செய்யலாம். குழந்தைகளை பார்த்துக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. எங்கள் பாட்டிக்கெல்லாம் சீக்கிரம் வெளியே தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. வந்த உடனேவே பிரசவம் ஆயிடுச்சு. அது பார்க்குறக்கே சாப்பிட வந்தாங்க, பிரசவம் ஆயிடுச்சு. அவ்வளோ எளிமையான பிரசவம் முடிஞ்ச ஒரு 4-5 நாளையே மறுபடியும் வேலைகள் செய்ய ஆரம்பித்தாங்க. என்ன பெரிய கணங்கள் தூக்குற வேலைகளை தவிர மற்ற எல்லா வேலைகளும் இயல்பாக செஞ்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்மளால் செய்ய முடியுதா? நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. நம்ம இழந்துறோம் அந்த வலுவை. நம்ம அந்த பேறுகாலத்தில் அந்த பிரசவத்தின் போது இழந்த வலுவை எப்படி நம்ம மறுபடியும் பெறது தான் ரகசியம். அந்த ரகசியத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த நஞ்சு தட்டு மட்டும் நம்ம வயிற்றில் இருந்து வெளியே வந்துடுது இல்லைங்களா, அது கூடவே நிறைய கழிவுகளும் இருக்கும். அது எல்லாம் வெளியே வர்றது எப்படி, அது போக அந்த குழந்தை உள்ள ஆரோக்கியமாக வளரும்போது என்னென்னவெல்லாம் நடக்குது, அதுக்கு என்னென்ன சத்தெல்லாம் தேவைப்படுதுங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இப்போது நஞ்சு தட்டு நம்ம வெளியே வந்தது இல்லைங்களா, அது நமக்கு இப்போவெல்லாம் சரியாக பெருசாக தெரியறது இல்லை. அந்த காலத்தில் ஒவ்வொரு காலமும் இந்த மாதம்னா இப்படி தான் பார்த்துக்கணும், இந்த மாதம்னா இப்படி பார்த்துக்கணும். குழந்தை பிறந்த பின்னாடி இப்போவெல்லாம் வந்து ஒரு சில கிராமங்களையாவது சுக்கு மிளகு கருப்பட்டி கொடுக்குற பழக்கங்கள் இருக்குது. இன்னும் நகரங்களில் அந்த பழக்கமும் மாறி போச்சு. எல்லா உணவுமே சாப்பிடலாங்கிற மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரு சில கிராமங்களில் குழந்தை பிறந்த பின்னாடி வெறும் சிலகு ரசம் வச்சு சாப்பிடணும், ஒரு சில உணவுகள் மட்டும் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு நல்ல தாய்ப்பால் கொடுக்க முடியுங்கிற பழக்கங்கள் இருக்கு. அது என்னென்ன எப்படி என்னங்கிறத பார்ப்போங்க. பாட்டி சொன்ன ரகசியத்தை இப்போ உங்க முன்னாடி உடைக்க போறேன். என்னென்ன பொருள் போட்டு செய்யறோம்னு பார்க்கலாங்க. கருப்பட்டி இல்லை வெள்ளத்தூள் எது உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. அடுத்தது தேன், சுத்தமான தேனா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அடுத்தது நெய், சுத்தமான நெய், நம்ம வீட்டு நெய் தான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சதுன்னா நாட்டு மாட்டு நெய்யாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சுக்கு, சித்திரத்தை, பரங்கிப்பட்டை, வால்மிளகு, தேசாவரம், அதிமதுரம், திப்பிலி, அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க, லவங்கப்பட்டை, சீரகம், ஏல அரிசி, நம்ம ஏலக்காய் இருக்கும் இல்லைங்களா, அதில் உள்ள இருக்க ஏல அரிசி, லவங்கம், கிராம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுங்க, மிளகு, ஓமம், தால்சா பத்திரி. இந்த எல்லா பொருட்களையும் 15 பொருள் இருக்குங்க. எல்லாத்தையும் வெயிலில் வச்சு நல்லா உணர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில் போட்டு மிதமான நல்ல மணம் வர அளவுக்கு வறுக்கணுங்க. நல்ல மணம் வந்து தனித்தனியாக வறுக்கிறது தான் சரியான முறை. நல்ல மணம் வர அளவுக்கு கருக விடக்கூடாது. நல்ல தீயை கம்மியாக வச்சுட்டு நல்ல மணம் வர அளவுக்கு தனித்தனியாக வறுத்து அந்த சூடு ஆறுறதுக்கு ஒரு பெரிய அகலமான தட்டத்தில் போட்டுடலாங்க.
வாங்க அது எப்படி வறுக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி வறுத்து எடுக்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன். இரும்பு கடாய்ங்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. மரக்கரண்டி பயன்படுத்திக்கங்க இதுக்கு. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு சின்ன அடுப்பில் ரொம்ப மிதமான தீ வச்சுக்கணும். ரொம்ப கருகுனாலும் அதோட தன்மை மாறிடும். ரொம்ப வறுபடாமல் இருந்தாலும் பச்சை வாசம் அடிக்கும். அதனால் மிதமான தீயில் ரொம்ப கம்மியான தீயில் வச்சு மெதுவாக வறுத்துட்டா தான் மனம் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். உங்களுக்கு நல்லா செவக்க வறுக்கும் போதே ஒரு நல்ல மனம் வரும். அதுவே உங்களுக்கு நல்ல கரெக்டான இதுன்னு. எல்லா பொருட்களும் நான் தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது. நான் உங்களுக்கு வீடியோக்காக எல்லா பொருளையும் ஒட்டுக்கா போட்டு வறுத்து காட்டுறேங்க. நீங்கள் வீட்டில் வறுக்கிறதா இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் தனித்தனியாக போட்டு வறுக்கணும். பெரிய பொருளெல்லாம் தனித்தனியாக போட்டு வறுக்கிறது தான் நல்லதுங்க. எல்லா பொருளும் இப்படி மனம் வர அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. ஒரு 2-3 நிமிஷம். சின்ன பொருளாக இருந்தால் 1 நிமிஷத்தில் நல்லா வறுப்பட்டு மனம் வந்துடும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வெயிலில் வச்சு ஒரு உரல் வச்சு இடிச்சுக்கலாம். இடித்து நல்லா உங்களுக்கு இது வரும். வறுத்து எடுத்து வச்ச பொடி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த பொடி பாருங்கள், அதை சலிச்சு எடுத்ததோட மேலே வர திப்பி இப்படி வருங்க. அது வந்து நம்ம சலிக்கும் போது மேலால் வருது இல்லைங்களா, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ரசம் வைக்கும்போது தக்காளி போட்டு ரசம் வைப்பாங்க இல்லையா, அப்போ 2 ஸ்பூன் போடும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லதாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சம அளவு எடுத்துக்கணும். இப்போது கருப்பட்டி எல்லாத்தையுமே நம்ம அந்த காய் துருவுறது இருக்குது இல்லைங்களா, இந்த காய் துருவுறதுல சீவி இந்த மாதிரி துருவுகளாக எடுத்துக்கிட்டா தான் நம்ம கரையிறதுக்கு சுலபமாக இருக்கும். கருப்பட்டி பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம். இல்லை ஒரு சில பேர் வெல்லம் தான் எனக்கு பிடிக்குங்கிறவங்க வெல்லம் பயன்படுத்திக்கலாம். கருப்பட்டியில் இந்த திப்பி இல்லாத மாதிரி சீவலில் இருந்து எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லாமே சம அளவு. நெய்யை வந்து உருக்கி வச்சுக்கலாம். தேன், இப்போது இந்த பொடி, வெல்லம், நெய், தேன் எல்லாமே சம அளவு. ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அதே அளவு வளர்ந்துக்கலாம். 1/2 டம்ளர் எடுத்தால் 1/2 டம்ளரே எடுத்துக்கலாம். 1 டம்ளர்னா எல்லாமே 4மே அதே சம அளவில் எடுத்துக்கலாங்க. வாய் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்த பொடியை இந்த டம்ளரில் 1 டம்ளர் போட்டுக்கிட்டோன்னா அதே டம்ளரில் தேன் அளந்துக்கலாங்க 1 டம்ளர். அதே டம்ளரில் நெய் 1 டம்ளர். கருப்பட்டி இல்லை அந்த துருவி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது 1 டம்ளர் அளந்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை வச்சு கிளறலாம். எப்படி வருதுன்னு நான் காட்டுறேங்க. நம்ம பொடிகள் இது தேன் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கருப்பட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேன் ஊற்றி நல்லா கரையிற அளவுக்கு கலக்கிக்கணுங்க. கரண்டியாக இருந்துச்சுனாலோ இல்லை இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் மத்து வச்சு கலரிக்கலாம். மத்து இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி கரண்டி. அந்த காலத்துல எல்லாம் இந்த மத்தோட பின்னாடி பொடி வச்சே கலக்குவாங்க. நல்ல மண்பானையில் வச்சு கலக்கலாம். இல்லை வாய் அகண்ட பாத்திரத்தில் நீங்கள் எல்லாம் 3ம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பொடியும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கலக்கிட்டே வரணும். பாத்திரத்தோட ஒட்டாத பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த லேகியம் தயாரான பக்குவம். நம்ம கலக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா இப்படி சுற்றிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பொடிகள் தனியாக எல்லாம் தனித்தனியாக இருக்கும். நல்லா கலங்கின பின்னாடி உங்களுக்கு அந்த பாத்திரத்தோட ஒட்டாமல் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேகியம் தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க. அந்த நிமிஷம் ஆன உடனே உங்களுக்கு அந்த லேகியம் சுருண்டு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா லேகியம் தயாராகிருச்சுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு அந்த குழந்தை பிறந்து 3 மாதத்துக்கும் இதை சாப்பிடலாம். இப்போது நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு 3 நாள் இருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சிசேரியன் ஆனவங்க ஒரு 5 நாள் 7 நாள் கழித்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ 1 கிலோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 3 மாதத்துக்குமே சரியாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை நாங்கள் மறந்துட்டேன், ஏதாவது ஒரு சில நாள் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட சாப்பிட்லாம். இது சாப்பிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இப்போது இது எப்படி உருட்டி சாப்பிட்றதுன்னு காட்டுறேங்க. இதை வந்து இது செஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து சேர்த்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கலாம். இல்லைன்னா சில்வர் சம்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சம்படத்தில் போட்டு வைக்கிறது பெஸ்ட்டு. ஈரம் படாமல் வைக்கணும். ஒரு ஈரம் இல்லாத கரண்டி வச்சு கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு இந்த அளவுக்கு உருட்டிட்டு இந்த அளவுக்கு வருங்க. இந்த அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும். காலையில் எழுந்திரிச்சு நானே உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். ரொம்ப காரமாக இருக்கும், பிடிக்காத சுவையிலலாம் இருக்காது. நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்குமே லேகியம்னா ஃபஸ்ட்டு ஒரு கசப்பாக இருக்குமா, லேகியம் சாப்பிட்ணுமான்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன். பட் இது சாப்பிட்டு பழகி நல்லா இருக்கே, நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமேனே சாப்பிடுவேன். உங்களுக்கு இது இந்த சளி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இது சால்வ் பண்ணி கொடுக்கும். இருங்க.
அந்த மிளகோட காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிப்புக்கு கருப்பட்டி, தேன் அந்த சுவையோடு சேரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒவ்வொரு பெண்ணும் சுவைக்க வேண்டிய லேகியம். ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதை வச்சு எல்லாருமே வீட்டிலே இது பண்ணுங்கள். யாராச்சும்னால முடியல, நாங்கள் நகரப்புறத்தில் இருக்கிறோம், எங்ககிட்ட உரல் இதெல்லாம் இடித்து செய்யறதுக்கு முடியல, இல்லை அந்த மருத்துவ பொருட்கள் கிடைக்கலைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இதே மாதிரி பக்குவமாக செஞ்சு தரேங்க. பிரசவ லேகியத்தின் பலன்கள் பார்க்கலாங்க. இது நம்ம நஞ்சு தட்டு உள்ளே இருந்து வெளியே வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காயத்தை ஆற்றி கொடுக்கறதுக்கு இந்த பிரசவ லேகம் ரொம்ப உதவுங்க. அதுபோக கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப நல்லா உதவி செய்யும். இது இல்லாமல் பால் நல்லா ஊறும். நம்ம பிரசவத்தின் போது இழந்த வலிமையை நமக்கு திருப்பி கொடுக்கறது இந்த பிரசவ லேகியம்தான். கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட்டு நிறைய பேர் எனக்கு நல்லா இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் உணர்ந்தது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். முன்ன டயர்ட்னஸாக இருந்ததை எல்லாமே மாற்றி இதுதான் கொடுத்துருக்கு. இந்த பிரசவ லேகியம் எல்லாத்தையும் சென்றடைய வேண்டும். நான் இந்த பேறுகால மருந்து மட்டும் இல்லாமல் உங்கள் பிரசவ காலம் பேறுகாலத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு. இதை யார்கிட்ட போய் கேட்குறது, மருத்துவர்கிட்ட கேட்குறதா, அம்மா அப்பா கிட்ட கேட்குறதா, பாட்டி, நிறைய பேர்த்து கூட பெரியவங்க இல்லை, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சக தோழியாக நினச்சி எனக்கு கூப்பிடுங்க. நான் எப்போவுமே இலவச ஆலோசனை தரக்கு தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரி ஜூம்லையும் வகுப்புகள் நடத்துகிறோம், அதுக்கும் நீங்கள் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம். என்னென்னங்களே இப்போ நீங்கள் லேகியத்தை பற்றி பிரீஃபாக தெரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அக்கா எப்படி சுறுசுறுப்பாக இருந்தாங்களோ அதேமாதிரி நீங்களும் சுறுசுறுப்பாக நம்புகிறேன். ஸோ உங்களது விடைபெற உங்கள் லோகேஷ். டாடா, பாய், see you.